என்னுடைய வீடியோ சிலருக்கு வந்து ஆங்கில மொழியில் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அன்பார்ந்த உறவுகளே, உங்களுடைய வீடியோவை அப்படியே நிப்பாட்டிட்டு மேலே இருக்கிற செட்டிங்கை டச் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஒரிஜினல் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஆடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் பேசுகிறது தமிழ் மொழியிலேயே கேட்கும். சிலருக்கு வந்து அது செட்டிங்கில் சேஞ்ச் பண்ண வேண்டி தான் இருக்குது. மற்றபடி நான் ஆங்கில மொழியில் பேசலை மக்களே. இதில் நான் எப்படி காட்டியிருக்கிறேனோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்கள் தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ கத்தார் ராஜ்யத்துக்கு நுழைந்தார் மெலானி. இத்தாலியன் பிரதமர் மெலோனி வந்து இப்போதைக்கு கட்டாருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு மீண்டும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமீரகம் நோக்கிய பயணத்தை தொடர்வாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தற்போதைய சூழலில் நிலவி வரும் இந்த நிலைமை கருத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் இருந்த மெலோனி தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வளைகுடா சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக மெலோனி கட்டார் மற்றும் துபாய், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மற்றும் இது சம்பந்தமான மிக முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னத்தை பேசி என்னம்மா செய்ய, அடிக்கிறானுங்களே, வச்சு செய்கிறானுங்களே, எப்போ இதுக்கு முடிவு வரும்னு தெரியலையே. அதே போல் வெளி விவகார அமைச்சர் அப்பாஸ் அர்காஜ், சையத் அப்பாஸ் அர்காஜ் தெரிவிக்கையில், மறுபடியும் புஷேகர் பவர் பிளான்ட் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய பல இடங்களில் தற்போதைக்கு வரைக்கும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு நெகோசியேஷனுக்கும் நாங்கள் போக போகிறதில்லை. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற பேச்சுவார்த்தை கூட்டத்துக்கு மாபி களம் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் தற்போது வெளிவந்த தகவல் பார்த்திங்கன்னா, ஈராக்கி மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி Iranian gas supplies to the entire southern region. கேஸ் சப்ளையை ஃபுல்லாகவே நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஈரானியன் கேஸ் சப்ளைஸை தாக்குதல் நடத்தப்பட்டதால், அது எங்கே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல் அஹ்வாஸ், ஈரானுடைய ஒரு பகுதி அல் அஹ்வாஸ் பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி மீது நேரடியாக பம்பர் விமானம் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய தீப்பிழம்பு அந்த பகுதிகளில் பரவுவது காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் தற்போதைய சூழல் மிதமான மழை தான், பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு வரைக்கும் மிதமான மழை. இரவைக்கு வந்து கனமழை பெய்யலாம், இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 10ஆக இருந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் வந்து 13ஆக அதிகரிச்சிருக்கிறதா குவைத்துடைய த ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 ரிப்போர்ட் இப்போ வரைக்கும் பதிவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹமாத் அல் மர்ஷாத் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஊடக பேச்சாளர். ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிலைமை தொடர்ந்தும் கைமீறி செல்வது கண்முன்னே தெரியுது இல்லையா? அல்லாஹ் கரீம், கவனமாக இருங்க.
حامد، عساك على القوة ويعطيك العافية. ما هي آخر الأخبار والبلاغات؟ مسا عليك وعلى اخواننا المشاهدين وزملائك بالاستديو. عندنا اليوم 13 بلاغ. يمكن احنا قبل تقريبا ساعتين طلعنا وتكلمنا قلنا في 10 بلاغات، والحين 13 بلاغ. قاعد نشوف ان البلاغات قاعده تكثر، فاحنا نحب ننوه اخواننا المواطنين والمقيمين ان سلامك في امانك داخل منزلك من خلال اقتنائك للمطفى وكاشف دخان بطانه حريق. ايضا اليوم ننوه الخلل في الحرائق المنزليه، عدم الوعي اللي ممكن يحصل عند ارباب الاسر او العاملين داخل المنزل. الحمد لله تم التعامل معهم دون وقوع اي خسائر بشريه، كانت هناك مختصره على الخسائر الماديه. اللهم لك الحمد. مقدم حامد، الحالة المطرية ما زالت مستمرة في البلاد، ما هي آخر النصائح للمواطنين والمقيمين اللي حاب توجه لهم؟ طبعا نحب ننوه ونكرر نقول اليوم لا تطلع الا للضروره القصوى. اليوم لا تروح لاماكن زلقه او تراكم المياه الموجود فيها. تجنب اماكن فيها تجمع المياه. لا تتردد في الاتصال على هاتف الامان 112. كذلك ننوه اخواننا المواطنين والمقيمين، اذا شفت اليات فرق قوه الاطفاء العام تجنب، افسح لها الطريق من اجل الوصول للمكان باسرع وقت من خلال الحادث، لان الثانيه تفرق معنا كقوة بشرية من أجل مكافحة الحادث أو الأمر. لا تتجمهر عند مكان الحادث كثير. هذا الأمر يمكن يعيق دور رجل الأطفاء في المكافحة وفي الإنقاذ، وأنت يعني المفروض تكون في مكان آمن بعيد عن هذا الأمر. فنحب ننوه نقول اليوم لا تطلع إلا الضرورة القصوى. خذ المصادر الرسمية من قبل الدولة أن هناك الأمر أن الطقس راح يكون صحي وأنه ما يكون في كثافة في الأمطار، وتجنب هذا الأمر من أجل سلامتك سلامة اللي معك. كل شكر لك المقدم حامد الإرمرشاد من إدارة العلاقات العامة والإعلام، والشكر موصول أيضا لجميع رجال قوة